which is true regarding bandwidth of amplitude modulated signal. So amplitude modulation amplitude of carrier signal வந்து it varies in accordance with the amplitude of modulating signal. So time domain representationல generally நம்ம amplitude modulated signal எப்படி define பண்ணுவோம் அப்படின்னா s of t is equal to ac into 1 plus ka into m of t cos 2 pi fct அப்படின்னு நம்ம வந்து represent பண்ணுவோம். So இந்த சிக்னல்ல நம்ம frequency domainல represent பண்ணும்போது டைம் வந்து நமக்கு frequency domainல இருக்கும். So அப்ப நம்ம ஸ்பெக்ட்ரம் டிரா பண்ணும்போது நமக்கு s of f அதாவது frequency ஸ்பெக்ட்ரம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் சிக்னலுக்கு ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதனுடைய வேல்யூ நமக்கு fc minus fm இங்க fc இங்க fc plus fm அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இங்க ஆப்போசிட் சைட்லயும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ பேண்ட்வித் அப்படிங்கிறது இந்த டோட்டல் வேல்யூ அதாவது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ எஃப்சி பிளஸ் எஃப்எம் மைனஸ் லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சி வேல்யூ என்ன மைனஸ் எஃப்சி பிளஸ் எஃப்எம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2fm அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய பேண்ட்வித் உடைய வேல்யூ ஃபார் ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டட் சிக்னல். ஸோ பேண்ட்வித் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த வேல்யூ ஆஃப் மாடுலேட்டிங் சிக்னல் ஃப்ரீக்வன்சி 2fm அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன் 2ல இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். In a monostable multivibrator using IC555, what is the purpose of external trigger? So, in the IC555, அதாவது டைமர் ஐசியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் ஸ்பெசிஃபிக்கா நம்ம பார்க்கும்போது இந்த கண்டிஷன்ல நம்ம எக்ஸ்டர்னல் ட்ரிகரா ஒரு சிக்னல் வந்து கொடுப்போம். ஸோ அந்த சிக்னல் எதுக்காக அப்படின்னா டு இனிஷியேட் தி டைமிங் இன்டர்வல். ஸோ ட்ரிகர் சிக்னலை நம்ம அப்ளை பண்ணும்போது அதாவது நம்ம இங்க சொல்ற எக்ஸ்டர்னல் ட்ரிகரை வந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டைமருடைய அவுட்புட் வந்து இட் கோஸ் டு ஹை அண்ட் ரிமைன்ஸ் ஹை எது வரைக்கும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆர்சி நெட்வொர்க்ல இருக்கிற டைம் கான்ஸ்டன்ட் வரைக்கும் நமக்கு ஹைலே வந்து மெயின்டைன் ஆகும். அண்ட் இந்த டைமிங் இன்டர்வல்க்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இட் ஆட்டோமேட்டிக்லி ரிட்டர்ன்ஸ் டு த லோ ஸ்டேட். அதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டேபிள் ஸ்டேட்டா இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கா மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர்ல எக்ஸ்டர்னல் ட்ரிகர் நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நடக்கிற ஆப்ரேஷன். ஸோ நமக்கு அதோடைய பர்பஸ் தான் கேட்டிருக்காங்க விச் இனிஷியேட்ஸ் த டைமிங் இன்டர்வல். ஸோ இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 3 கூட மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.